திமுகவின் சார்பில் திரு டி.கே. இளங்கோவன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு டி.கே. நேரலையில் நம்மோடு இணைகிறார் திரு டி.கே. இளங்கோவன். மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது. இங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையும் செயல்படாமல் முட்டுக்கட்டை போடுகிறது திமுக அரசு என்கிற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டத்தை அவர் சொல்றாரு. அந்த திட்டத்தை நாங்கள் வேற பேரில் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்றாரு. அவரு தான் அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்தில் வந்த திட்டத்தை பேர் மாற்றி பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு அவர் தான் ஸ்டிக்கர் ஒட்டி அதை செயல்படுத்துறாரு. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய கட்டடம் ஒன்றை திறந்து வைக்கும் பொழுது அன்றைய அமைச்சர் ஜெகஜீவன் ராம் அவர்கள் சென்னையிலே அந்த திட்டத்தை குடியிருப்புகளை திறந்து வைக்க வரும்பொழுது அதையே நாங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்துவோம் என்று சொல்லி அங்கே டெல்லி சென்று அன்றைய பிரதமர் இந்திரா அவர்களிடம் சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற திட்டமே வந்தது. அந்த திட்டத்தை இவர்கள் லேபிள் ஒட்டி பிஎம் ஆவாஸ் யோஜனா என்று மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு என்ன பிரதமர், இந்திரா ஆவாஸ் யோஜனா நாடு முழுவதும் தெரிந்த ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள குடிசை மாற்று வாரியம் 1970களிலே வந்த ஒன்று. எனவே இதையெல்லாம் அவர்கள் மறைத்துவிட்டு திமுக மீது பழி போடுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. ஒரு விஷயத்திலேயே மோடி அவர்கள் பிரதமராக இருந்து கொண்டு பொய் சொல்கிறார் என்றால் அவருடைய பொய்களை என்ன சொல்வது? அவர் இதுவரை அவர் சொன்ன நூற்றுக்கணக்கான பொய்களில் இதுவும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இல்ல, இந்த நீங்க ஆவாஸ் யோஜனா திட்டத்தை மட்டும் குறிப்பிடுறீங்க. ஆனா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறதோ எல்லா முயற்சிகளுக்கும் திமுக அரசு அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மற்ற மாநிலங்களுக்கு சரிவிகித அளவில் அந்த வளர்ச்சி முன்வைக்கப்பட்டால் மாநில வளர்ச்சிக்காக மாநில அரசு நிதி, உங்களுடைய திட்டங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று கேட்கிறது. நீங்கள் திட்டங்களை அறிவிக்கிறீர்கள். இந்த ஒற்றை செங்கல் போலதான் தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு 1800 கோடி ரூபாய் கடன் இன்னும் ஜப்பான் வங்கி தரவில்லை என்று சொல்லிக்கொண்டு 69,000 கோடி ரூபாயை 2 பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்கிற மோடி அந்த திட்டத்தை யார் தடுத்தது? எய்ம்ஸ் திட்டத்தை ஏன் அவர்கள் நிறைவேற்றவில்லை? தமிழக அரசு தடுத்ததா? திமுக அரசு தடுத்ததா? ஏன் இன்னும் அவர்கள் நிறைவேற்றவில்லை? அவர்கள் அறிவிக்கிற எல்லா திட்டமும் அப்படித்தான். அறிவிப்பார்கள், பணம் ஒதுக்க மாட்டார்கள். கேட்டால் நாங்கள் அதை தடுத்து விட்டோம் என்று சொல்வார்கள். இந்த போன்ற பொய்களால் தான் இன்றைக்கு இந்த மோடி அரசு மக்களிடையே கெட்ட பெயர் எடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. ஆனால் இங்க திமுகவும் காங்கிரசும் இணைந்து கொண்டு பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடி முன்வைக்கிறார். அவரை இந்த திட்டங்களின் பெயர்களை மட்டும் சொல்லுங்கள். நான் ஒன்றை கேட்கிறேன் மோடி அவர்களிடம். 2019ஆம் ஆண்டு மோடி என்ன பேசினார்? அந்த தேர்தல் நேரத்தில் என்ன பேசினார்? அதை நினைவூட்டுகிறேன். அவர் சொன்னார், MS சாமிநாதன் குழுவின் அறிக்கையை காங்கிரஸ் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது. நாங்கள் அந்த அறிக்கையின் பரிந்துரைகளை முழுமையாக நிறைவேற்றுவோம். விவசாயிகளுக்கு 100% அவர்கள் செய்த செலவுக்கு 100 ரூபாய் செலவு செய்தால் 150 ரூபாய் அடிப்படை ஆதார விலையாக நிர்ணயிப்போம் என்று சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு விவசாயிகள் அடிப்படை ஆதார விலையை பற்றி பேசுகிறார்கள். காங்கிரஸ் குப்பை தொட்டியில் போட்டு விட்டது என்று காங்கிரஸ் மீது பழி சொன்ன மோடி அவர் 150% தருவோம் என்று சொன்னாரே, அதை இன்று வரை அவர் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு வீதியிலே நிற்கிறார்கள். அந்த விவசாயிகளை அடித்து விரட்டுவதிலே இருக்கிறார்களே தவிர இவர்கள் சொன்னதை செய்தார்களா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் ஆண்டு ஒன்றுக்கு என்று சொன்னார். இதுவரை எவ்வளவு லட்சம் பேருக்கு வேலையை கொடுத்திருக்கிறார்? கோடி கூட வேண்டாம். பேசுவதெல்லாம் பொய் என்று ஒரு அரசாங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பிரதமர் தொடங்கி அனைவருமே அந்த பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் என்றால் இந்த நாடு எங்கே போகிறது என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி திரு டி.கே. இளங்கோவன். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.